பாத்திரம்னா அது உமக்கே தெரியும். தேவன் பயன்படுத்துகிறே, இது யாருக்கு புரியும்? உடைந்த பாத்திரம்னா அது உமக்கே தெரியும். தேவன் பயன்படுத்துகிறே, இது யாருக்கு புரியும்? உதவாத என்ன நீ உறவாயிலே, நீங்கள் இல்லாம என் உலகம் விழிக்காதே. உதவாத என்ன நீர் உறவாயிலே, நீங்க இல்லாம என் உலகம் விழிக்காதே. நீங்க இல்லாம என் உலகம் விழிக்காது. நீங்க இல்லாம என் உலகம் விழிக்காது. தேவகுமாரா தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க. தேவகுமாரா தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சிடுங்க. ஆமென் சொல்றேன். ஹல்லேலூயா சோதனை. இந்த நாள தியானத்துக்காக நம்ம எடுத்துக்கொள்ளப்பட்ட வசனம் சங்கீதம் 32:8. யாரு அப்படின்னா சங்கீதம் 32:8. நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். எவ்வளவு அருமையான வசனம் பாருங்க. இதுல வந்து 3 காரியங்கள் இருக்குது. நான் உனக்கு போதித்து, அண்டர்லைன் பண்ணிக்கங்க. நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். அண்டர்லைன் பண்ணிக்கங்க, காட்டுவேன். உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்வேன். இந்த நாள்ல ஆண்டவர் வந்து அவனுக்கு போதிக்க போறார். ஆண்டவர் எவ்வளோ காரியம் வேதத்துல சொல்லப்பட்டிருக்கு இல்லையா? ஒவ்வொரு போதனையும் நம்ம கேட்டுட்டு தான் இருக்கோம் இல்லையா? இந்த நாள்ல அவர் போதிக்க போறாரு. எப்படியா நம்ம என்ன நடக்கணும், எந்த வழியில நடக்கணும்ன்றத காட்டுவேன்னு நமக்கு சொல்றாரு. இன்னொன்னு என்ன பண்றாரு? உண்மையில் என் கண்ணை வைத்து ஆலோசனை சொல்றாரு. அவருடைய ஆலோசனை எப்படிப்பட்டதா இருக்கும் இல்லையா? அதான் இந்த நாள்ல நம்ம கேட்க போறோம். அதாவது போதனை அப்படின்றது என்னன்னு சொன்னா, அதாவது டீச் பண்றதுதான் போதனைன்றது இல்லையா? அதான் ஒருத்தர் டீச் பண்ணலன்னா நம்மளுக்கு எதுவுமே புரியாது. நம்மளுக்கு தினமும் வேதத்தை நம்ம படிப்போம், ஆனா நமக்கு என்ன பண்ண முடியாது, அதை புரிஞ்சுக்க முடியாது. அதுக்கு நமக்கு ஒரு டீச்சர் வேணும், கண்டிப்பா வேணும். அந்த டீச்சர் நம்மளுக்கு யாரு? இந்த வேலையில நம்முடைய போதகர். அந்த நம்முடைய போதகர் யாரு? அவர் எப்படிப்பட்டவர்? அவர் என்ன பண்றாரு? நம்மளுக்கு போதிக்கிறாரு. நம்ம நடக்க வேண்டிய வழியை நமக்கு காட்டுறாரு. நம்ம மேல கண்ணை வைத்து என்ன பண்றாராம்? ஒவ்வொரு நாளும் ஆலோசனை சொல்லிக்கொண்டே இருக்கிறாராம். இப்ப வேதத்துல சொல்லப்பட்டபடி நமக்கு போதகர் யார், அவர் என்ன போதித்தாரு அப்படின்றத பத்தி தான் நல்லா நம்ம என்ன பண்றோம், பார்க்க போறோம். மத்தேயு 19:16 எடுத்து படிக்கலாம். மத்தேயு 19:16. அப்பொழுது ஒருவன் வந்து அவரை நோக்கி, நல்ல போதகரே, நித்திய ஜீவனை அடைவதற்கு நான் என்ன நன்மையை செய்ய வேண்டும் என்று கேட்டான். பாருங்க, வெறும் போதகரேன்னு சொல்லல, அந்த இடத்துல எப்படி சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. நல்ல போதகரே, அதாவது டீச்சர்லயும் நல்ல டீச்சர் இருக்காங்க இல்லையா? நல்ல டீச்சர் எப்படின்னா, சில டீச்சர் சொல்றது நமக்கு உடனே புரிஞ்சிடும். சில டீச்சர் சொல்றது நிறைய எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தாதான் புரியும். அப்ப நமக்கு சொன்னோட புரிஞ்சோன்னா என்ன பண்ணுவோம் தானே? அவங்க நல்ல டீச்சர், அவங்க சொன்னாலே போதும் புரிஞ்சது நினைப்போம் இல்லையா? ஏன்னா நான் டீச்சிங் லைன்ல இருந்தனால அதை பத்தி பேசுறேன் நான். அது போல இவர் எப்படி நல்ல போதகரே அப்படின்னு சொல்றாங்க. அந்த நல்ல போதகர் சொல்ற வார்த்தைகள் எப்படிப்பட்டதா இருந்தனால அவர் நல்ல போதகரேன்னு சொல்லியிருக்கான்னு பார்ப்போம். மத்தேயு அதே 19வது அதிகாரத்துல 18வது 19வது வசனத்தை படி. அவன் அவரை நோக்கி எவைகளை என்று கேட்டான். அதற்கு இயேசு, கொலை செய்யாதிருப்பாயாக, விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக, உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக, உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பவைகளையே என்றார். எப்படிப்பட்ட போதனை பாருங்களேன், அதான் நல்ல போதகரே. இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் ஒன்னு எடுத்துட்டோம்னா, கொலை செய்யாதிருப்பாயாக. நம்ம யாரையும் போய் கொலையே செய்ய மாட்டோம், எல்லாருமே அப்படியே இருப்போம் இல்லையா? கொலை செய்ய மாட்டோம். ஆனா கொலை செய்யாதிருப்பாங்கன்னா
இதனுடைய உட்பொருள் அப்படின்னு சொன்னா, ஒருத்தன் வந்து கொலை செய்யறான்னா அவன்கிட்ட என்ன மாதிரி குணங்கள் இருக்கும்? வெறித்தனமான குணம் இருக்கும் இல்லையா? மன்னிக்கிற குணம் இருக்காது, கோபப்படுற குணம் இருக்கும், நிதானம் இருக்காது, கரெக்டா விட்டு கொடுக்கறது இருக்காது, வெறித்தனமான உருட்டத்தனமான குணங்கள் அவன்கிட்ட இருக்குது. கொலை, அதுதான் கொலையே. போய் நம்ம கத்தி எடுத்துட்டு போயிட்டு ஒருத்தன் கத்தியில குத்துனதுக்கு பேரு அது கொலை. ஆனா வேதத்துல நமக்கு இந்த நாள்ல நமக்கு நம்ம கிட்ட அவர் போதிக்கிறான்னு செய்றாரு, நல்ல போதகர் இல்லையா? நம்ம கிட்ட என்ன இருக்கணும்? இருக்கக்கூடாது. இந்த ஒரு வார்த்தையில கொலை செய்யாதிருப்பாயாக, அதுல நம்ம கிட்ட என்ன இருக்கக்கூடாது? கோபம் இருக்கக்கூடாது, வெறித்தனம் இருக்கக்கூடாது, முரட்டு சுபாவம் இருக்கக்கூடாது. எப்படி இருக்கணும்? சாஃப்டா இருக்கணும், நிதானமா இருக்கணும், விட்டு கொடுக்கணும். அந்த அப்படிப்பட்ட காரியங்கள் நம்ம கிட்ட இருக்கும்போது அந்த கொலை செய்கிறக்குரிய கொடூரமான புரியல் மைண்ட் நம்மளுக்கு வருமா? வராது இல்லையா? அது நம்ம கிட்ட இருக்கணும்னு போதிக்கிறாரு தேவன். அடுத்தது பார்த்தோம்னா, விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக. நம்ம என்ன பண்ணுவோம்? தப்பாவே நோக்கத்துல பார்ப்போம், நிச்சயமா இல்லை. அதாவது நம்ம நிறைய பேர் வாழ்க்கையில மீட் பண்ணுவோம். அப்படி மீட் பண்ணும்போது அவங்க கிட்ட எப்படி எல்லாருமே நம்ம என்ன பண்ணணும்? சகோதர சகோதரிகளா நினைக்கணும். நம்முடைய மனசுக்குள்ளேயே ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை நம்ம வாழணும்னு நினைக்கணும். அதை தான் ஆண்டவர் விரும்புறாரு, அதுதான் அதுல போதிக்கிறார். விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக. நம்ம எல்லாருமே சகோதர சகோதரன் நினைக்கும் போது அந்த தாட் நம்மளுக்கு வருமா? நிச்சயமா வராது இல்லையா? அதான் ஆண்டவர் என்ன பண்றாரு? போதித்து நடத்துறாரு. அடுத்தது பாருங்க, களவு செய்யாதிருப்பாயாக. நம்ம போய் வீடு வீடா போய் திருட மாட்டோம் இல்லையா? அது வந்து அதுதான் களவு. ஆனா நம்ம என்ன நினைப்போம்? நம்ம எங்க திருடுறோம் அப்படின்னு நினைப்போம். ஆனா என்ன பண்றோம்? நம்ம பிறருடைய பொருளுக்கு ஆசைப்படும் பொழுது அது திருடுறதா இருக்கு. நம்ம கிட்ட ஒரு பொருள் இல்ல, இன்னொருத்தட்ட இருக்குது, அவங்க கிட்ட இருக்குது, நமக்கு இல்லையே அப்படின்னு நினைக்கும் போது என்ன பண்றோம்? அந்த பொருள் மேல நம்ம ஆசைப்படுறோம், அது திருடுறோம் மனசளவுல. அப்படி நினைக்காதீங்க. ஆண்டவர் நம்மளுக்கு கொடுத்திருக்கிறது போதும், அந்த சந்தோஷத்தோட இருங்க அப்படின்னு போதிக்கிறாரு. அடுத்து பாருங்க, பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக. நம்ம போய் யாருக்கும் பொய் சாட்சியெல்லாம் சொல்ல மாட்டோம் தானே? ஆனா பாருங்க, அதுல அப்படி கொடுத்திருக்கு. என்னன்னா, நம்ம உண்மையே பேசணும் தேவன் விரும்புறாரு. உண்மை அவர் என்னது? பொய்யை வெறுக்கிற தேவன், அருவருக்கிற தேவன். பொய் சொன்னா அவருக்கு எப்படி அருவருப்பா இருக்கும். அதான் அந்த பொய் சாட்சின்னா அதுல பொய் தானே இருக்கு இல்லையா? ஆனா ஆண்டவர் வந்து உண்மையே பேசுங்க. இது எல்லாமே நமக்கு எப்படி பாசிட்டிவாவே எடுத்துக்கணும். அப்படிதான் எவ்வளவு அழகா சொல்லியிருக்கிறாங்க. அடுத்தது பாருங்க, உன் தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணுவாயாக. உன் தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணுவாங்க. அப்படின்னாலே பெரியவர்களுக்கு நீ மதிப்பு கொடு. நம்ம தகப்பன் தாய் எப்படிப்பட்டவங்களா இருப்பாங்க? நம்மளை விட பெரியவங்க இல்லையா? நம்மளை பெற்று எடுத்து வளர்த்துருக்காங்க. நம்மளை விட பெரியவங்களுக்கு நம்ம என்ன பண்ணணும்? மதிப்பு கொடுக்கணும். எங்க காலத்துல எல்லாம் எங்க மாமனார் மாமியார்லாம் உட்கார்ந்து இருந்தாங்கன்னா அவங்க முன்னால கூட நாங்க நிக்க மாட்டோம். அது வந்து ஒரு மரியாதை. இதுல நிறைய பேர் இதே மாதிரி இருந்திருப்பீங்க. ஆனா இப்ப இருக்க காலத்துல அப்படி இல்ல. சின்ன பிள்ளைங்க கூட மரியாதை கொடுக்கறது கிடையாது, பெரியவங்களை பார்த்தா விஷ் பண்றது இல்ல. ஆனா வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, கனம் பண்ணுவதில் ஒருவருக்கு ஒருவர் முந்தி கொடுங்க. நீயா அவங்க பண்ணிடுமே, நம்மளுக்கு ஏன் நம்ம அப்படி நினைக்கூடாது. அது சின்னவங்களா இருந்தாலும் சரி, பெரியவங்களா இருந்தாலும் சரி, என்ன பண்ணணும்? நம்ம மதிக்க கற்றுக்கொள்ளணும். பெரியவங்களை மதிக்கும் பொழுதே நமக்கு என்ன பண்ணுது? அது ஒரு டிசிப்ளின் வந்துருது இல்லையா? நம்ம அவங்களை பார்த்தோன்னே எழுந்தேன்னு விஷ் பண்ணி பாருங்க, அவங்க உங்களுக்கு விஷ் பண்ண ஆரம்பிச்சுவாங்க. அப்ப அது எப்படிப்பட்ட ஒரு அருமையான ஒரு சூழலை பாருங்க. அடுத்தது, உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறரிடத்தில் அன்பு கூறு. நம்மளை எவ்வளவு நேசிக்கிறோம். ஒரு சின்ன ஒரு ஊசி குத்திட்டா கூட எவ்வளவு பெயின் இருக்கு. அந்த ஊசி மத்தவங்களுக்கு குத்துனா எப்படி இருக்கும் அப்படின்றது என்ன பண்ணணும்? நம்ம யோசித்து அவங்களுக்கு இப்ப நம்ம தான் கடன் பிரச்சனை இருக்கும். அந்த கடன் பிரச்சனை இருக்கவங்களுக்கு எவ்வளவு பெயின் இருக்கும். அவங்களுக்காக நம்ம ஜெபம் பண்ணணும். அதான் நீ உன்னிடத்துல அன்பு கூறு, பிறரிடத்துல அன்பு கூறு. அவருடைய போதனை பாத்தீங்களா? அதான் நல்ல போதகரே. இப்ப இதுல இருக்கிறது எல்லாமே நான் கீழ்ப்படிஞ்சோம் வச்சுக்கோங்களேன். அப்புறம் எப்படி இருக்கும்? அவர் என்ன பண்ணுவாரு? அவருக்கு பிரியமா இருக்கும் இல்லையா? அப்ப என்ன பண்ணுவாரு? அவரு ஆண்டவர் நம்ம நடக்க வேண்டிய வழியை நமக்கு என்ன பண்ணுவாராம்? காட்டுவாராம். நம்ம இது படியெல்லாம் கீழ்படிச்சிட்டாலே போதும். நம்ம கொலை செய்யல, விபச்சாரம் பண்ணல, களவு பண்ணல, பொய் சாட்சி சொல்லல, எதுவுமே பண்ணல. ஆனா இது எப்படி நம்ம எது நம்மளுக்கு குறிப்பிட்டு நமக்கு சொல்லப்பட்டிருக்கு இல்லையா? இதுக்கு நமக்கு கீழ்படிஞ்சாலே எப்படியா ஆண்டவர் நம்மள நடக்க வேண்டிய வழியில நடத்துவாராம். அதாவது ஏசாயா 30:21 எடுத்து படிங்க. நீங்கள் வலதுபுறமாய் சாயும் போதும் இடதுபுறமாய் சாயும் போதும் வழி இதுவே, இதிலே நடவுங்கள் என்று உங்களுக்கு பின்னாலே சொல்லும்
சொல்லும் வார்த்தைகள் உங்கள் காதுகள் கேட்கும். பாருங்களேன், ஆண்டவர் நம்மளோட பேசுவாராம். எப்படி? அவருக்கு பிடிச்சமான காரியம்லாம் நம்ம செஞ்சுட்டோம், கோபப்பட மாட்டோம், அன்பு செலுத்துவோம் இல்லையா, பெரியவங்களுக்கு மரியாதை கொடுப்போம், அடுத்தவங்க பொருளுக்கு ஆசைப்பட மாட்டோம். அப்படிப்பட்ட நற்குணங்கள் நம்ம கிட்ட இருக்கும்போது ஆண்டவர் என்ன பண்ணுவாராம்? நம்மளோட பேசுவாராம். வலது புறமும் இடது புறமும் சாயும் போது வழி இதுவே. நம்ம வலது புறத்துல சாயும்போது ஒருவேளை பள்ளம் இருக்கும், நமக்கு தெரியாது, ஆனா யாருக்கு தெரியும்? தேவனுக்கு தெரியும் இல்லையா. இடது புறம் சாயும் போது பெரிய புள்ளி இருக்கும், அது நம்ம விழுந்துருவோம், அவருக்கு தெரியும். உடனே என்ன பண்ணுவாரு? நம்மள இதுல போகக்கூடாது, இப்படி போங்க அப்படின்னு நடத்துவாரு. அது எப்படி நம்ம காதுல கேட்கும். இதை நம்ம எல்லாருமே இதை ஃபீல் பண்ணியிருப்போம். சில இடத்துக்கு நம்ம போகணும் சொல்லி டிசைட் பண்ணுவோம். ஓகேயா, நம்ம நாளைக்கு இந்த இடத்துக்கு போகணும் ஒரு பிளான் பண்ணி வச்சிருப்போம். ஆனா நைட்டுக்குள்ளே நமக்கு எப்படி இருக்கும்? நாளைக்கு நம்ம போவேணாம் அப்படின்னு தோணும் மனசுக்குள்ள. நம்ம என்ன பண்ணுவோம்? அந்த மனசுக்குள்ள ஏதோ படுது, நம்மளுக்கு நம்ம போகக்கூடாது அப்படின்னு நம்மளாவே நமக்குள்ள ஒரு உணர்வு இருக்கும். நம்ம என்ன பண்ணுவோம்? அடுத்த நாள் போக மாட்டோம். அதுக்கு அடுத்த நாள் நமக்கு ஒரு ஏதாவது நியூஸ் வரும், அடட நல்ல வேளை நம்மளை போகல, ஆண்டவர் எவ்வளவு அருமையா நம்மளுக்கு ஆலோசனை சொன்னார் நினைப்போம். இது எல்லாரும் அனுபவிச்சிருப்பீங்கல்ல, எல்லாருடைய வாழ்க்கையிலையும் எத்தனையோ காரியங்கள் நமக்கு ஆண்டவர் உணர்த்தி இருப்பாரு. நிச்சயமா நம்ம அதை இது பண்ணிருப்போம். ஏன்னா நம்ம எல்லாருமே அவருக்கு பயந்தவங்க இல்லையா. அப்போ நம்ம கீழ்படிச்சு நடக்கும் போது என்ன ஆகுது? நம்மள நடத்துற இப்படி போ அப்படி போ, போக கூடாதுன்னு போது நம்ம என்ன பண்ணோம்? உடனே என்ன பண்ணோம்? கீழ்படியணும். அதுதான் அவரோட, அதாவது இப்ப இது எப்படின்னா அவரோட போதகத்துக்கு நம்ம செவி கொடுக்கும் போதுதான். நம்ம நீதிமொழியில பார்த்தோம் இல்லையா, எனக்கு செவி கொடுக்கிறவன், அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவன் விக்கினமின்றி ஆபத்துக்கு பயப்படாமல் அமைதியாக இருப்பான். அவருடைய வார்த்தைகளை நம்ம கேட்கும் பொழுதுதான் எப்படி இருக்குமா? விக்கினம், கஷ்டம், எதுக்கும் ஆபத்துக்கு பயப்படாம இப்படி அமைதியா கடவுள் பார்த்துக்கிறார் அப்படின்னு சொல்லியிருப்போம். எப்போ அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படி பொழுது அவர் நமக்கு எப்படி போதிக்கிறார் அப்படின்னு பார்த்தோம்னு சொன்னா, ஏசாயா 48:17 எடுத்து படிங்க. இஸ்ரவேலின் பரிசுத்தரா இருக்கிற உன் மீட்பரான கர்த்தர் சொல்லுகிறதாவது, பிரயோஜனமா இருக்கிறதை உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துகிற உன் தேவனாகிய கர்த்தர் நானே. பாருங்களேன், அவருக்கு எப்படி நமக்கு போதிக்கிறாரு? பிரயோஜனமா இருக்கிறதை உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துகிற உன் தேவனாகிய கர்த்தர் நானே. எப்ப அவர் கீழ்ப்படியும் போதே அவர் நம்மளுடைய தேவனாகிறாரு. அதான் பாரு, பிரயோஜனமா இருக்கிறதை உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு நடத்துகிற உன் தேவன். யார் தேவன்? உங்க தேவன், என் தேவன். ஏன்னா அவர் போதனையெல்லாம் கேட்டு என்ன பண்றோம்? நம்ம கீழ்படிஞ்சோம். அதனாலதான் அவர் என்ன பண்றாரு? இப்படி போமா அப்படி போமா, இதுல போனா விழுந்துருவ அப்படிலாம் நம்ம நடத்துற தேவனா இருக்கிறாரு. அவர் அப்படி அவருடைய போதனைகள் எப்படி இருக்குமா? நம்மளுக்கு அது பிரயோஜனமா இருக்குமா? இந்த போதனைகளை கேட்கணும்னா நம்ம என்ன பண்ணணும்? அது நம்ம எல்லாருக்கும் தெரியும். என்ன பண்ணணும்? டெய்லி வேதம் வாசிக்கணும். நம்ம வாசிக்கும் பொழுதுதான் அவருடைய போதனைகளை நம்ம என்ன பண்ண முடியும்? புரிந்து கொள்ள முடியும், அறிந்து கொள்ள முடியும். ஒரு சின்ன ஒரு இதை நான் படித்தேன். அது ஒரு கிறிஸ்தவ குடும்பம் இருந்தாங்கன்னா, அந்த கிறிஸ்தவ குடும்பத்துக்கு பாஸ்டர்ஸ் வந்து ஜெபம் பண்ண போவாங்க இல்லையா. அப்போ மந்த்லி ஒன்ஸ் அவங்க போவாங்க, மந்த்லி ஒன்ஸோ 2 months அது மாதிரி தான் போவாங்க. அப்படி போகும்போது அந்த கிறிஸ்தவ குடும்பம் வந்து பயங்கரமான வசதி உள்ளவங்க. அப்போ அவங்க வீட்டுக்கு வந்து அந்த ஊழியக்காரர் வந்து ஜெபம் பண்ண போயிருக்காரு. ஜெபம் பண்ண போயிட்டு வசனம் கொடுப்பாங்க இல்லையா. அப்போ வசனம் கொடுக்கும்போது அந்த வீட்டில் கேட்டிருக்காங்க, கொஞ்சம் பெண்ணு தாங்க வசனம் மார்க் பண்றதுன்னு சொல்லியிருக்காங்க. உடனே அந்த வீட்டில் என்ன பண்ண காஸ்ட் கேட்குறாருன்னு சொல்லிட்டு அது பயங்கரமான காஸ்ட்லி. ஏன்னா அவங்க வந்து பெரிய ரிச்சு, அவங்களுடைய ரிச்சை வெளிப்படுத்துற மாதிரி காஸ்ட்லி பெண்ணா அந்த பெண்ணை எடுத்து பாஸ்டர்கிட்ட கொடுக்குறாங்க. பாஸ்டர் என்ன பண்றாரு? அதுல மார்க் பண்றாரு. சரி அவர் பண்ணிட்டு ஜோம் பண்ணிட்டு குடும்பத்தை விசாரிச்சுட்டு போயிடுறாரு. போனோன்னு அந்த பெண்ணை தேடுறாங்க, அந்த பெண்ணே இல்லாங்க. அடாட பாஸ்டர் பார்த்தீங்களா, அந்த பெண்ணை தூக்கிட்டு போயிட்டாரு, இது எப்படி நம்ம அவர்கிட்ட கேட்கறது அப்படின்னு அவங்களுக்கு புரியவே இல்லை. இப்படி சரி நம்ம ஃபோன் பண்ணி கேட்கலாமா, இப்படி பண்ணலாமா, சரி நான் கஷ்டப்படுவேன், நேரம் வருவோம்ல, நான் எப்படி இது மாதிரி அவங்க குடும்பத்துல ஒரே குழப்பம். அடுத்த மாசம் ஆமா 2 மாசம் கழிஞ்சு என்ன பண்றாரு அவரு? அதே மாதிரி விசாரிக்கிறதுக்காக அவங்க வீட்டுக்கு வர்றாரு. அப்ப வீட்டுக்கு வரும்போது சின்ன பிள்ளைங்க வாய் துருத்துருன்னு இருக்கும்ல, அதுங்க என்ன பண்ணிடுச்சுங்க, ஐயா பாஸ்டர் ஐயா
இது மாதிரி நாங்கள் போனதோட உங்களுக்கு ஒரு பெண்ணை தந்தோம், அது ரொம்ப காஸ்ட்லி, அந்த பெண்ணை காணோம், நீங்கள் எடுத்துகிட்டு போனீங்களா அப்படின்னு சொல்லி பாஸ்டரை பார்த்து அந்த பையன் கேட்டுறான். உடனே அவர் இல்லை உண்மையை சொல்ல பைபிள் எடுங்க சொல்கிறார். சரின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணாங்க, பைபிளை தேடி எடுத்து கொடுக்குறாங்க. அந்த பைபிளை அவர் திறக்கிறாரு. திறந்துட்டு சொல்கிறாரு, நான் அன்னைக்கு மார்க் பண்ண வசனமும் அப்படியே இருக்குது, அந்த பெண்ணும் அதில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. என்ன தெரியுது இதுல இருந்து? அவங்க 2 மாசமா பைபிளை திறக்கவே இல்லை. அவருக்கு என்ன வசனம் கொடுத்தாருன்றத அவங்க பார்க்கவே இல்லை. அதை பார்த்துருந்தா அந்த பெண்ணை பார்த்துருப்பாங்க இல்லையா? அவங்க பார்க்கலையே, படிக்கலையே, அப்ப எப்படி அவங்க போதனை கேட்க முடியும்? ஆண்டவர் தினமா நமக்கு ஆலோசனை சொல்ற தேவன், நீங்க படிச்சாதானே தெரியும், படிக்கலன்னா எப்படி தெரியும் இல்லையா? அது போல நம்ம அப்படி இருக்கக்கூடாது. வேதம் வாசிக்கும் பொழுதும் அவருடைய போதனைகளை நம்ம கேட்க முடியும். அடுத்தது பார்த்தோம்னா சங்கீதம் 34:11 எடுத்து படிக்கலாம். பிள்ளைகளே, வந்து எனக்கு செவி கொடுங்கள், கர்த்தருக்கு பயப்படுதலை உங்களுக்கு போதிப்பேன். பாருங்களா இவ்வளவு அருமையா. பிள்ளைகளே நாதான் வந்து எனக்கு செவி கொடுங்க, கர்த்தருக்கு பயப்படுதலை உங்களுக்கு போதிப்பேன். வந்து எங்க வந்த? தேவ பிள்ளைகள் கூடும் இடத்துல வந்து அங்க வரணும் நம்ம. அதாவது சத்தியத்தை கேட்கணும்னா எங்க வரணும்? தேவ பிள்ளைங்களை கூடுற இடத்துல வரணும். எங்க கூடுவாங்க? சபையில தான் கூடுவாங்க இல்லையா? ஏன் புதிய ஏற்பாட்டு காலத்துல பார்த்தோம்னா இயேசு கிறிஸ்து போதிச்சாரு, அவர் போறாருன்னு சொன்னா என்ன பண்ணுவாங்களாம்? பின்னால போவாங்களாம், அவரை தேடி போவாங்களாம். அவர் என்ன பண்ணுவார்? போயிட்டே இருப்பார். இவங்க எல்லாம் போனோன்னு பின்னால் வர கும்பல் பார்த்துட்டு என்ன பண்ணுவார்? ஒரு இடத்துல உட்கார்ந்து அவங்களுக்கு போதிப்பார். அவரை தேடி போனாங்க இல்லையா? அப்ப நம்மளும் என்ன பண்ணணும்? தேவனை தேடி வரணும். அப்பதான் என்ன பண்ணுவாங்க? நம்ம வந்து செவி கொடுக்க வேண்டும். தேவனால அழைக்கப்பட்ட பிள்ளைகள் வார்த்தைகளை கேட்கணும். அப்ப ஆவியானவர் என்ன பண்ணுவாரு? அவங்க மூலமா நம்மளுக்கு பேசுவாரு, போதிப்பாரு இல்லையா? அல்லது நமக்கு புரியாது. அதான் சொன்னேன், டீச்சிங் அப்படின்னா போதிக்கிறது. அதை டீச் பண்றவங்க டீச் பண்ணாதான் நம்மளுக்கு புரியும். எல்லாரும் டீச் பண்ணா நம்மளுக்கு அது என்ன பண்ணது புரியாது. அதுக்காகதான் அழைக்கப்பட்டவர்கள்ன்ற வார்த்தை வேதத்தில் இருக்குது. அதாவது ஆரோனை போல அழைக்கப்படாவிட்டால் ஒருவனும் அந்த கடினமான ஊழியத்தை செய்ய முடியாது அப்படின்னு வேதம் சொல்லுது. ஊழியன்றது சாதாரண கிடையாது. அதாவது மெசேஜ் ப்ரிப்பேர் பண்ணுறது சாதாரண கிடையாது. என்ன வச்சு சொல்லல, நான் ஊழியம் கிரேஸ்ட வச்சு அந்த மாதிரி நான் சொல்றேனால யூஸ்லெஸ் அது சொல்லலை. ஒரு மெசேஜ் ப்ரிப்பேர் பண்ணா அவங்க அவ்வளோ இது பண்ணி தான் இது பண்ணுவாங்க. அதை நம்ம கேட்கும் போது தான் நம்ம கேட்க தான் நம்ம சத்தியத்துக்குள்ள நம்ம என்ன பண்ணுவோம்? வளருவோம். அப்போ என்னதான் ஆவியானவர் அவங்க மூலம் பேசுவாரு. எது பேசுவாரு? கர்த்தருக்கு பயப்படுதலை போதிப்பாரு. கர்த்தருக்கு பயப்படும் பொழுது நமக்கு கிடைக்கும் ஆசீர்வாதத்தை என்ன பண்ணுவாரு? அவர் போதிப்பார் இல்லையா? இப்படி பயந்தா இந்த மாதிரிலாம் இருக்கும் அப்படின்றது போதிப்பாரு. அதை நம்ம கேட்கும் பொழுதுதான் நம்மளுக்கு அது புரியும். சங்கீதம் 33:18-19 எடுத்து படிப்போம். நமக்கு பயந்து நமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்களின் ஆத்துமாக்களை மரணத்திற்கு விலக்கி விடுவிக்கவும், பஞ்சத்தில் அவர்களை உயிரோட காக்கவும் கர்த்தருடைய கண் அவர்கள் மேல் நோக்கமா இருக்கிறது. பாருங்க, அவரை நமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்களின் ஆத்துமாக்களை மரணத்துக்கு விலக்கி விடுவிக்கவும். அவருக்கு பயப்படும் போது நம்மளுடைய ஆத்துமாக்களை மரணத்திலிருந்து விடுவிக்கிறார் ஒண்ணு. அடுத்தது பஞ்சத்தில் அவர்களை உயிரோட காக்கவும் கர்த்தருடைய கண் அவர்கள் மேல் நோக்கமாயிருக்கிறது. இந்த பஞ்சத்தில் அவர்களை உயிரோட காக்கவும், இந்த வார்த்தை நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். ஏன் கேளுங்களேன், கொரோனா சமயத்துல லாஸ்ட் இயர் 6 மாசம் எவ்வளோ ஒருத்தருக்கும் வேலை இல்லை, வெளியில போக முடியாது. ஆனா நம்ம யாராவது ஒரு நேரம் பட்னியா இருந்தோமா? இல்லை. ட்ரெஸ் படம் இருந்தோமா? ட்ரெஸ் இல்லை, கிழிஞ்சு போட்டிருக்கேங்க இல்லை, எதுவுமே நமக்கு குறை வைக்கல இல்லையா? பஞ்சத்தில் அவர்கள் உயிரோட காத்தாரு. எல்லாருக்கும் கொரோனா வந்தது, ஆனா நம்மளுக்கு வந்ததா? ஜுரம் வந்தது, தலைவலி வந்தது, சளி பிடிச்சது, இருமல் வந்தது, வயிறு வலி வந்தது, எல்லாமே வந்தது. ஆனா ஒவ்வொருத்தரும் ஹாஸ்பிட்டல்ல போய் எவ்வளவு செலவு பண்ணிட்டு வராங்க தெரியுமா? நம்மளை நடத்தினாரா? இல்லை. ஏன்னா நம்ம தேவனுக்கு பயந்த பிள்ளைங்க, அவருக்கு பயந்துட்டு இருந்தோம். அதனால என்ன பண்ணாரு? நம்மளை அப்படியெல்லாம் விட்டு கொடுக்கல. அவரை பஞ்சத்தில் அவர்களை உயிரோட காக்கவும் கர்த்தருடைய கண் அவர்கள் மேல் நோக்கமா இருந்தது. அவருடைய கண்ணு பூலோகம் எங்க பாளையங்கும் உலகிக் கொண்டிருக்கிற கண்கள் அவருடைய கண்கள். ஒருத்தரை மட்டும் இல்லை, பாளையம் எங்கும், அப்படியே உலகம் எங்கும்
அப்படியே உலாவிட்டே இருக்கிற கண்கள், அந்த கண்கள் நம்மளை தான் நோக்கிட்டே இருக்குது. எதுக்காக? நமக்கு ஆலோசனை கொடுப்பதற்காக அவருடைய கண்கள் எப்பவும் நம்மையே நோக்கி கொண்டிருக்கிறது. அடுத்தது படிக்கலாமா? சங்கீதம் 147:11 எடுத்து படிப்போம். தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள் மேல் கர்த்தர் பிரியமா இருக்கிறார். பாருங்க, நமக்கு பயந்து அப்படி நம்ம பயப்படும் போது, அவர் கிருபைக்கு காத்திருக்கும் போது கர்த்தர் எப்படிப்பட்டவரா இருக்கிறாராம்? நமக்கு அவரு எப்படி நமக்கு பிரியமா இருக்கிறாராம். இப்போ இதுல எடுத்துட்டோன்னா, அவருக்கு பயப்படும் போது தான் என்ன பண்றோம்? நிறைய காரியங்களை நம்ம அவாய்ட் பண்ணுவோம் இல்லையா? பயப்படும் போது என்ன பக்கத்தில் நம்ம இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் யாரும் நம்ம சுப்பீரியர் நம்ம ஆஃபீஸில் இருந்தாலே நம்ம எப்படி பயப்படுவோம்? இவங்க பக்கத்தில் நிற்கிறாங்க, நம்முடைய வார்த்தைகள் எல்லாமே எப்படி இருக்கும்? ரொம்ப பயமாக இருக்கும் இல்லையா? ஆனால் தேவன் நம்ம கூட இருக்கிறாரு அப்படின்ற ஒரு பயம் இருக்கும் பொழுது நம்மக்கிட்ட என்ன இருக்கும்? அன்பு மட்டும்தான் இருக்கும், பொறுமை இருக்கும், சாந்தம் இருக்கும், எல்லாமே இருக்கும் இல்லையா? உண்மை இருக்கும், கீழ்ப்படுதல் இருக்கும், அப்புறம் இரக்கம் இருக்கும். ஏன்? அவருடைய சாயலை நம்மளுக்கு கொடுத்துருக்காரு இல்லையா? அவர் சாயல் நம்மளுக்கு கொடுத்துருக்கும் போது நம்ம அவருக்கு பயப்படும் பொழுது, அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியும் பொழுது அவர் அப்ப என்ன எப்படி இருக்கும்? அவர் நம்மளுக்கு பிரியமா இருப்பாரு, நம்ம அவருக்கு பிரியமா இருப்பாரு. பைபிள்ல கூட நான் பிரியமானவர், எனக்கு பிரியமானவன் சொல்லிட்டு நிறைய பேர் ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு இல்லையா? தானியேல சொல்லியிருக்கிறாரு. பென்யமீன் எல்லாருக்கும் தெரியும். பென்யமீன் யாரு? யாக்கோபுடைய மனைவிக்கு, அதான் ராகேலுக்கு பிறந்த 2 பிள்ளையில ஒருத்தர் பென்யமீன் இல்லையா? பென்யமீனை பத்தி ஆண்டவர் சொல்லியிருக்கா, கர்த்தருக்கு பிரியமானவன் அவன் இருந்திருக்கிறான். அதனால அவர் சொல்லியிருக்கா, பென்யமீன் வந்து எனக்கு ரொம்ப பிரியம்னு சொல்லிட்டு. அப்படி பிரியமா இருந்தா எப்படி இருக்குது பாருங்க. உபாகமம் 33:12 எடுத்து படிங்க. பென்யமீனை குறித்து கர்த்தருக்கு பிரியமானவன் அவரோட சுகமாய் தங்கி இருப்பான். அவனை எந்நாளும் அவர் காப்பாற்றி அவன் எல்லைக்குள்ளே வாசமாய் இருப்பார் என்றார். பாருங்களேன், பென்யமீனை குறித்து சொல்லப்பட்டிருக்க வசனம் இது. அவனை எந்நாளும் அவரை காப்பாற்றுவாராம். ஏன்னா கர்த்தருக்கு பிரியமானவன் அவன். ஆனா பிரியமானவனா இருக்கும் பொழுது எப்படியா? என்னாலும் ஒரு நாள் இல்ல, கர்த்தர் நித்தமா வழி நடத்தி உன் ஆத்மாவை திருப்தியாக்கி இல்லையா? அவர் நித்தமா வழி நடத்துகிற தேவன். அவருக்கு பிரியமா இருக்கும் பொழுது என்னாலும் அவர் காப்பாற்றி அவன் எல்லைகளுக்குள்ளே வாசமா இருப்பாராம். நம்ம எங்க இருக்கிறோம்? அந்த இடத்துல அவர் வாசமா இருந்தா அந்த இடம் எப்படிப்பட்டதா இருக்கும்? எப்படிப்பட்ட ஆசீர்வாதமா இருக்கும் இல்லையா? இந்த எல்லைகளுக்குள்ளே அவர் வாசமா இருப்பாருன்னா அண்ணன தேவைகளை நமக்கு என்ன பண்றாரு? அவர் சந்திச்சு வழி நடத்துற தேவனாய் இருக்கிறார். அடுத்தது படிக்கலாம். எபேசியர் 4:14-15. இல்ல, நாம் இனி குழந்தைகளாயிராங்க சூதம் வஞ்சகத்திற்கும் கேதுவான தந்திரமுள்ள போதமாகிய பலவித காற்றினாலே அலைகளைப் போல அடிபட்டு அலையுள்ளாய் இராமல் அன்புடன் சத்தியத்தை கை கொண்டு தலையாகிய கிறிஸ்துவுக்குள் எல்லாவற்றிலேயும் நாம் வளர்கிறவர்களாய் இருக்கும்படியாக அப்படி செய்தார். நாம் அவரின் போதனைகளை நம்ம கேட்கும் பொழுது, நம்ம போதனை கேட்க கேட்க என்ன பண்ணுவோம்? ஆவிக்குரிய காரியங்களை என்ன பண்ணுவோம்? நல்ல வளர்ச்சி அடைஞ்சிடும் இல்லையா? அப்ப நமக்கு தெரியும் எது தேவனுக்கு பிரியம், எது தேவனுக்கு பிரியம் இல்லை என்று நம்ம புரிஞ்சுக்கிற அளவுக்கு நம்ம பக்குவப்பட்டாங்களா இருப்போம். அப்படி இருக்கும்போது ஆண்டவர் என்ன பண்ணுவாரு? நமக்குன்னு ஒரு சபையை கொடுப்பாரு இல்லையா? நமக்குன்னு ஒரு சபை, நமக்காக ஜெபிக்கிறதுக்காக ஊழியக்காரங்க. அவர் என்ன பண்றாரு? அவருடைய சித்தம் இல்லாதபடிக்கு, அவருடைய விருப்பம் இல்லாதபடிக்கு இப்போ இந்த நாள்ல இத்தனை பேர் நம்ம இங்க கூடி இருக்க மாட்டோம். உண்மையிலேயே இப்ப எங்க வீட்டு வழியில இத்தனோடு பழகி வச்சிருக்காங்க, குடியை தோண்டி போட்டுட்டேன். நேற்று நைட்டெல்லாம் எனக்கு பயம், நம்ம விழுந்துருவோம், மெசேஜ் வேற கொடுக்குறேன்னு சொல்லிட்டேன், எப்படி இதை தாண்டி போகிற உண்மையிலே எனக்கு பயம். அவ்வளோண்டு கைதில் என்னோட உருவத்துக்குள்ள தானே எப்படி இருக்கும். அப்போ நான் எஸ்பா நீங்க தான் இதை தாண்டி போறதுக்கு எனக்கு தைரியம் தாங்க அப்படின்னு தான் நினைச்சேன். சப்போஸ் நான் விழுந்திருந்தேன், நாளைக்கு நான் வந்துருக்க முடியாது இல்லையா? அப்போ அவர் சித்தம் நம்ம ஒண்ணு கூட இல்லை. அவர் சித்தம் இல்லாம நம்ம தலையிலிருந்து ஒரு முடி கூட உதிராது. அப்ப அவரோட சித்தத்தை பத்தி தான் இப்ப கூட ஏஞ்சல் சிஸ்டர் வெளியே போக வேண்டிய வேலை இருக்கு, ஆனா கூட இங்க வந்திருக்காங்க. ஆண்டவருடைய சித்தம் இதை கவனிக்கணும், அன்னைக்கு வரணும் அப்படின்ட்டு அவருடைய சித்தம். அப்படியா எல்லாமே அவருடைய சித்தத்தை படிதான் நடக்குது. அப்படி இருக்கும் பொழுது அப்ப நமக்காக கொடுக்கப்பட்ட ஒரு ஊழியக்காரங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா நமக்காக ஜெபிப்பாங்க. இரவும் பகலும் ஜெபிக்கிற ஊழியக்காரங்க. ஏன்னா அவங்க ஊழியத்துக்கு அழைக்கப்பட்டவங்க. அவங்கள நம்பி சில ஆடுகளை மேய்ங்கன்னு சொல்லிட்டு ஆண்டவர் கொடுத்துட்டாரு இல்லையா? அந்த ஆடுகளை மேய்க்க வேண்டியது
அவங்க ஆத்மாவை பாதுகாக்க வேண்டியது யாரோட கடமை? அவங்களுடைய கடமை தான். அவங்க தான் நம்மளை மேய்க்கணும். அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க? இரவுங்க நமக்கு கூட அவ்வளோ பாரம், அவங்களுக்கு பாரம் இருக்கும். ஐயோ நம்ம கொடுத்த ஆடு அது ஃபுல்லாக சாப்பிடணும், வயிறார சாப்பிடணும், டெய்லி போயிட்டு ஒழுங்கா வீட்டுக்கு வரணும், வேற எங்கேயும் வழி தவறி போயிடக்கூடாது. அந்த பாரம் நமக்கு கொடுக்கப்பட்ட ஊழியக்காரங்களுக்கு அது இருக்கும். அப்படி இருக்கும்போது நம்ம 4 இடத்துக்கு போறோம்னு வச்சுக்கோங்களேன், சத்தியங்கள் வந்து வேறுபட்டு இருக்கும். நான் சொன்னேன்ல டீச்சிங் சொல்லிட்டு வே ஆஃப் டீச்சிங் இருக்கு. அந்த டீச்சிங்ன்றது ஒவ்வொருத்தருடைய டீச்சிங் வேற மாதிரி இருக்கும். ஒரே சத்தியம் தான், அந்த சத்தியத்தை திரிச்சு சொல்லுவாங்க. அப்ப நாளைக்கு இதை கேட்கவா அதை கேட்கவா, எது ஈஸியானதுன்ற குழப்பம் வரும். புரியுதா நான் சொல்றது? இப்போ டீச்சிங் லைன்ல உள்ளவங்களுக்கு தெரியும், சில வந்து ஈஸியா சொல்லிடுவாங்க, அது பிள்ளைங்க மைண்ட் அப்படியே பிரிச்சுப்பாங்க. இந்த மேடம் சொல்லி கொடுத்தாங்கன்னா அப்பா ஈஸியா புரிஞ்சிடும், இந்த மேத்ஸ் தானே அந்த மேடத்துக்கு போனா வந்துடும், இது கெமிஸ்ட்ரியா இவங்கிட்ட போனா வந்துடும், ஐயோ இந்த மேடமா ஐயோ இழுப்பாங்க, இந்த மாதிரிலாம் நம்ம பேசியிருப்போம் இல்லையா? அது போல அந்த சத்தியம் வந்து பிரிச்சு சொல்லப்படும். அப்படி வரும்போது என்னது, அதுதான் அதில் சொல்லப்பட்டிருக்குது. குழந்தைகளாய் இராமல் மனுஷருடைய சூதும் வஞ்சிக்கிறதுக்கு ஏதுவான தந்திரமுள்ள போதகம் ஆகிய பலவித காற்றினாலே அலைகளை போல அடிபட்டு அலைகிறவராய் இராமல், நாம அப்படிப்பட்டவங்களா நம்ம என்ன பண்ணணும், இருக்க கூடாது. அடுத்தது படிக்கலாம். எடுத்து ஆமோஸ் 3:7 எடுத்து படிங்க. கர்த்தராகிய ஆண்டவர் தீர்க்கதரிசிகளாகிய தம்முடைய ஊழியக்காரருக்கு தமது ரகசியத்தை வெளிப்படுத்தாமல் ஒரு காரியமும் செய்யார். ஏன்னா அவங்க இரவு பார்க்கலாம் நம்மளுக்கு ஜெபிக்கிறாங்க இல்லையா, நம்மளுக்கு இப்படி நடக்க போகுதுன்றத நம்ம கிட்ட சொல்ல மாட்டாரு. ஏன்னா நம்ம பயந்துருவோம். ஊழியக்காரங்களுக்கு வெளிப்படுத்திடுவாரு. ஊழியக்காரங்க இருக்காங்க பாருங்க, நம்ம கிட்ட சொல்ல மாட்டாங்க, சொல்ல வேண்டியதை மட்டும் சொல்லுவாங்க. நம்மளும் பயந்துருவோம் இல்லையா? அதனால என்ன பண்ணுவாங்க, அவங்க பாரப்பட்ட நம்மளுக்காக ஜெபிப்பாங்க. நம்மளுக்கே தெரியாது இப்படி ஒரு சிக்கல் நம்ம வெளியே வந்தோம்னு சொல்லிட்டு. புரியுதா? அதான் கர்த்தரை ஆண்டவர் தீர்க்கதரிசிகளாகிய தம்முடைய ஊழியக்காரருக்கு தமது ரகசியத்தை என்ன பண்ணுவாராம், வெளிப்படுத்தாமல் ஒரு காரியமும் செய்யாது, ஒண்ணுமே செய்ய மாட்டாரு. இதை நாங்க பிராக்டிக்கலா நாங்க என்ன பண்ணியிருக்கோம், நாங்க அனுபவிச்சிருக்கோம். வர போறத முதல்லயே எங்களுக்கு ஆண்டவர் ஊழியக்காரங்க மூலம் தெளிவுபடுத்தி அதுக்காக நாங்க ஜெபம் பண்ணி அதுல இருந்து நிறைய காரியத்தில் நாங்க வெளியே வந்திருக்கோம். அது கூட என்ன பண்ணுது, வேதத்துல சொல்லப்படுத்திருக்கிறது. எபிரேயர் 13:17 எடுத்து படிக்கலாம். உங்களை நடத்துகிறவர்கள் உங்கள் ஆத்மாக்களுக்காக உத்தரவாதம் பண்ணுகிறவர்களாய் விழித்திருக்க மனபடியால் அவர்கள் துக்கத்தோடு அல்ல சந்தோஷத்தோடு அதை செய்யும்படி அவர்களுக்கு கீழ்ப்படிந்து அடங்குங்கள். பாருங்களேன், உங்களை நடத்துவர்கள் உங்கள் ஆத்மாக்களுக்கு உத்தரவாதம் பண்ணுவர்களாய் விழித்திருந்தவர்களாலும் அவர்கள் துக்கத்தோட அல்ல சந்தோஷத்தோட. நம்முடைய ஆத்மாவுக்கு உத்தரவாதம் பண்றவங்க யாரு? ஊழியக்காரங்க. அதனால அவங்க என்ன பண்ணுவாங்க, நம்மளுக்காக அவங்க ஜெபிச்சுதான் இருப்பாங்க. இப்ப நம்ம இதுவரைக்கும் நம்ம ஆண்டவர் போதிச்சு இல்லையா, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உண்மை என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்வேன். ஆண்டவர் போதிக்கிறாரு, அதுக்கு நம்ம என்ன பண்ணணும், கீழ்ப்படிஞ்சு நடக்கணும். அப்பதான் அவர் போதனைக்கு நம்ம கீழ்ப்படியும் பொழுதுதான் அவர் என்ன பண்றாரு, சரியான வழியை நமக்கு காட்டுகிறவரா இருக்கிறாரு. இன்னும் அவருக்கு நம்ம பயந்து நடக்கும் போது, நம்ம அவருக்கு பயந்து நடக்கும் போது அவர் என்ன பண்றாரு, பஞ்ச காலத்துல நம்மளை திருப்திப்படுத்துகிற தேவனா இருக்கிறாரு, மரணத்துல இருந்து நம்மளை காப்பாத்துறாரு. இன்னொன்னு அவருக்கு பிரியமான பிள்ளையா என்ன பண்றாரு, நம்மளை மாற்றுகிற தேவனாய் இருக்கிறாரு. அவரோட போதனையை நம்ம கேட்டு அப்படி நடக்கும் போது நாம என்ன செய்ய வேண்டும் அப்படின்றதும் வேதம் சொல்லுகிறது. பவுல் வந்து எடுத்துட்டாங்க, கொலோசையருக்கு எழுதின நிருபத்துல அவர் எழுதியிருக்கிறாரு. கொலோசையர் 2:6 எடுத்து படிங்க. நீங்கள் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை ஏற்றுக்கொண்டபடியே அவருக்குள் வேர் கொண்டவர்களாகவும் அவர் மேல் கட்டப்பட்டவர்களாகவும் அவருக்குள் நடந்து கொண்டு நீங்கள் போதிக்கப்பட்டபடியே விசுவாசத்தில் உறுதிப்பட்டு ஸ்தோத்திரத்தோடு அதில் பெருகுவீர்களாக. பாருங்க, நாம் அவரோட என்ன பண்ணலாமா, அவருடைய போதனைகளை நம்ம கீழ்படியணும், அவரை முழுமையா ஏற்றுக்கொள்ளணும். ஏற்றுக்கொண்டு என்ன பண்ண, அவர்கள் கட்டப்பட்டவர்களா நடக்கும் பொழுது அப்ப என்ன, அவர் தினமும் போதிக்கிறபடி நம்ம நடக்க முடியும். அப்பதான் நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உண்மை என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். நம்ம வந்து ஆலோசனை அப்படின்னு சொல்வது
ஆலோசனை சொல்வேன், அதை விட்டுருவோம்ல. இப்போ அவருடைய ஆலோசனை எப்படிப்பட்டதா இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். நமக்கு முதல்ல சங்கீதத்துல முன்னையே சொல்லப்பட்டிருக்குது, என்னது? யாருடைய ஆலோசனை கேட்க கூடாது? துன்மார்க்கருடைய ஆலோசனையை நடவாமல், இல்லையா? நடக்கக்கூடாத ஆர்டர் போட்டார், நீ துன்மார்க்கருடைய ஆலோசனையில நடக்காத அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நீதிமொழிகள் 12:5 எடுத்து படிங்க. நியாயமானவைகள், துன்மார்க்கருடைய ஆலோசனைகளோ சூதானவைகள். பாருங்களேன், துன்மார்க்கனுடைய நமக்கு ஆலோசனை கொடுத்தா அது எப்படி இருக்குமா? சூது. சூதுன்னு என்னது? கள்ளம் கபடம் எல்லாம் கலந்தது. இவனை எப்படி அழிக்கலாம், இவனுக்கு எப்படி குழி தோண்டலாம், அந்த மாதிரி ஆலோசனை தான் இருக்கும் துன்மார்க்கனுடைய ஆலோசனை. அதனால நம்ம யாருடைய ஆலோசனை கேட்கணும் பாருங்க. அதே நீதிமொழிகள்ல 21:30 எடுத்து படிங்க. கர்த்தருக்கு விரோதமான ஞானமும் இல்லை, புத்தியும் இல்லை, ஆலோசனையும் இல்லை. பாருங்களேன், அப்போ அவர் ஆலோசனை கொடுக்கறது அவரை மிஞ்சி யாருமே இல்ல. அப்ப அவருடைய ஆலோசனை கேட்கும் பொழுது நம்ம எப்படி இருப்போம்? சங்கீதம் 33:11 எடுத்து படிங்க. நித்திய காலமாகவும் அவருடைய இருதயத்தின் நினைவுகள் தலைமுறை தலைமுறையாகவும் இருக்கும். பாருங்களேன், அவருடைய ஆலோசனை கேட்கும் பொழுது எப்படிமா? அது இன்னைக்கு நேத்து இல்ல, நம்ம மனுஷங்கிட்ட ஆலோசனை கேட்டா அந்த நேரமே இதாயிடும். ஆனா அவர்கிட்ட நம்ம ஆலோசனை கேட்கும் பொழுது நித்திய காலமா அந்த ஆலோசனை நமக்கு என்ன பண்ணுமா? அது கிரியை செய்யும். ஓகேயா? அடுத்து பாருங்க, 73:24 எடுத்து படிங்க. உம்முடைய ஆலோசனையின்படி நீர் என்னை நடத்தி முடிவிலே என்னை மகிமையில் ஏற்றுக்கொள்வீர். பாருங்க, அப்பா உம்முடைய ஆலோசனைப்படி நீர் என்னை நடத்தி முடிவிலே என்னை மகிமையிலே ஏற்றுக்கொள்வீர். அவருடைய ஆலோசனையை நம்ம கேட்கும் பொழுது கடைசியில் எப்படி இருக்குமா? மகிமை. மகிமைனா எப்படி இல்ல, அப்படிங்கள எங்களை ஏற்றுக்கொள்வீர். தேவன் என்ன விரும்புகிறார் இதுல? என்ன நம்ம என்ன பண்ணோம்? போதிக்கிறார் நம்மளுக்கு. இந்த நாள்ல நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உண்மையில் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்வேன். இப்ப இதுல டோட்டலா இந்த வசனத்தோட இது என்னன்னா, தினமும் என்ன பண்ணணும்? வேதம் படிக்கணும். வேதம் படிக்கணும். அடுத்தது என்ன பண்ணணும்? அதுக்கு கீழ்ப்படியணும். அப்ப நம்ம வேதம் படிக்கும்போது அவருடைய போதனைகளை நம்ம கேட்கிறோம், அதுக்கு நம்ம கீழ்ப்படுகிறோம், இல்லையா? அது ஆலோசனையெல்லாம் கேட்கணும்னாலே வேதம் படிச்சாதான். வேதம் படிக்கணும், ஜெபம் பண்ணணும். இன்னொன்று, தேவன் நம்மளோட பேசுறாரு. ஜெபம் பண்றதுன்றது நம்ம தேவனோட பேசுறோம். ரெண்டுக்கும் உள்ள இது பாத்தீங்களா? நம்ம அவரோட பேசுறோம், அப்பா இது வேணும் அது வேணும் சொல்றோம், இல்லையா? அவரோட பேசுறோம். அவர் பதில் கொடுக்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்? டெய்லி வேதம் வாசிக்கணும். சபை கூடுதலை விட்டு விடாதபடிக்கு சபைக்கு வரணும், சத்தியத்தை கேட்கணும், சத்தியத்தை மறைபொருள் ரகசியத்தை நம்ம அறிஞ்சு அதுக்கு கீழ்ப்படியும் பொழுது ஆவியானவர் இதுதான் வழி, இப்படி போ, இதுல போகாத அப்படின்னு ஒவ்வொரு நாளும் நம்மளை வழி நடத்தி செல்கிற தேவன் வார்த்தைகளை ஆசீர்வதிக்காக கர்த்தரின் பரிசுத்த நாமம் மகிமைப்படுகிறார். அல்லேலூயா.